தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். தூயாவியே என்னை வழிநடத்தும் ஜெபம். நீங்கள் சொல்லணும். 10 முறை மூச்சை உள்வாங்கி பின் வெளிவிட வேண்டும். மூச்சை உள்வாங்கும் போது தூயாவியே என்னை நிரப்பும். உம் வல்லமை என் உடல் முழுவதும் பரவட்டும் என்று சொல்ல வேண்டும். அதன் பின்வரும் உறுதிப்பாடுகளை 3 முறை சொல்ல வேண்டும். நீங்கள் ஆணாக இருந்தால் நான் அன்புள்ளவன், பெண்ணாக இருந்தால் நான் அன்புள்ளவள் என்று 3 முறை சொல்லுங்கள். நான் அன்புள்ளவன், நான் அன்புள்ளவன், நான் அன்புள்ளவன். நான் பொறுமை உள்ளவன், நான் பொறுமை உள்ளவன், நான் பொறுமை உள்ளவன். நான் கோபம் அடைய மாட்டேன், நான் கோபம் அடைய மாட்டேன், நான் கோபம் அடைய மாட்டேன். நான் மன்னித்து மறப்பேன், நான் மன்னித்து மறப்பேன், நான் மன்னித்து மறப்பேன். நான் நலமுடன் இருக்கிறேன், நான் நலமுடன் இருக்கிறேன், நான் நலமுடன் இருக்கிறேன். நான் குறை கூற மாட்டேன், நான் குறைவு கூற மாட்டேன், நான் குறைவு கூற மாட்டேன். நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன். எனக்கு நோயில்லை, எனக்கு நோயில்லை, எனக்கு நோயில்லை. நான் பிறது மனதை புண்படுத்த மாட்டேன், நான் பிறது மனதை புண்படுத்த மாட்டேன், நான் பிறது மனதை புண்படுத்த மாட்டேன். நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சிறிது நேரம் அமைதியாக பிறகு பின்வரும் ஜெபத்தை சொல்லவும். தூய ஆவியே, என் அருள் நீரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னில் ஒளிரேற்றி என்னை வழிநடத்தும். எனக்கு திட்டம் அளித்து என்னை தேற்றும். நான் செய்ய வேண்டியதை சொல்லும் ஆணையிடும். உமது திட்டத்தை தெளிவுபடுத்தினால் போதும். எனக்கு நடக்க வேண்டும் என்றும் நீர் விரும்புவதை நான் அன்புடன் ஏற்று அடிபணிகிறேன். இவ்வாறு நீ நாள்தோறும் ஜெபித்து வந்தால் உமது வாழ்வில் அமைதியும் அகமகிழ்வும் பொங்கி வளர்ந்தோடும். இடையூறுகளின் மத்தியில் திடமும் கிடைக்கும். துன்பங்களை தாங்கக்கூடிய ஆற்றலிலும் அருள் உதவியரும். இறுதியில் விண்ணக இன்பமும் நீ பெறுவாய். இந்த ஜெபம் இயேசுக்குள்ள இருக்கவும், தந்தை மகன் தூயார் மூவரோடும் இருக்கவும் இந்த ஜெபம் இருக்கும். நீங்க மனதார உட்கார்ந்து முழுமையா மனசு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா அற்புதத்தை காண்பீங்க. ஆமென். உங்களுக்கு நடந்தா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க.